கடலூர் மாவட்டத்தில் முன் அறிவிப்பு இல்லாமல் மூடப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களால் 5000 மூட்டைகள் சாலை ஓரத்தில் கிடக்கும் அவலம் நிலவுகிறது. ஒரு மாத காலமாகியும் புகார்கள் தெரிவித்தும் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புலவனூர் கிராமத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. வழக்கமாக ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை செயல்படும் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இந்த ஆண்டு முன்கூட்டியே மூடப்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிகிற வரைக்கும், ஏப்ரலும் கண்டினியூ ஒரு 10 தேதி வரைக்கும் ஓடுவாங்க. 4 மாதம் 3.5 மாதமாக ஓடுவாங்க. இந்த 2016 தான் வந்து மார்ச்சில் 15 தேதிக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 மூட்டைகள் வந்து தேங்கி கிடக்குது. இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இல்லை. இந்த பஞ்சாயத்து மட்டும் இல்லை, நாண்ட பட்டாமாவட்டத்தில் ஆரம்பித்து நாண்ட பைத்தாம்பாடி வரைக்கும் இத்தனை 48 பஞ்சாயத்துக்குள்ளும் இந்த நெல் வந்து இங்கே தான் வந்து சேருது. ஏப்ரலுக்கு பதிலாக பிப்ரவரி மாதத்திலேயே நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டது தெரியாமல் விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு வந்து காத்திருக்கிறார்கள். எந்த வசதியும் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் சாலை ஓரத்தில் நெல் மூட்டைகள் குவிந்து கிடப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒட்டி கிட்டத்தட்ட 40 நாள் ஆகுது. நெல் யாருமே வந்து வாட்ச்மேனோ டிசியோ யாருமே எதுவுமே கிடையாது. நெல் திருடு போயிருக்குது. நெல் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை ஒரு பட்டறையிலேருந்து காஞ்சின்னு இருக்குது. இதை தொடர்ந்து யார்கிட்ட சொல்லி எந்த ஒரு புகார் அளித்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. மாநில கழகத்தினுடைய துணையோடு ஒவ்வொரு சென்டரிலும் வியாபார நிலையை எடுத்து வந்து இரவிலே மூட்டை போட்டு அடுக்கி அனுப்பிவிடுகிறார்கள். விவசாயிகள் குறைந்தது 20 நாட்களுக்கு மேலே ஒவ்வொரு இடத்திலும் காத்து கிடக்கிறார்கள். அவருடைய நெல்லை கொள்முதல் செய்வதில்லை. அப்படியே கொள்முதல் செய்தாலும் கொள்முதல் செய்ய நெல்லை எடுக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே சாக்கு கிடைக்காமலும் நெல்லை கொள்முதல் செய்யாமலும் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே காத்திருக்கின்றார்கள். கடலூர் மாவட்டத்தில் 138 இடங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் இதே நிலைதான் உள்ளதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். இதுகுறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமாரிடம் கேட்டபோது தொடர்புடைய அதிகாரிகள் மூலம் விசாரிப்பதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.